பாகிஸ்தானுடன் நெருக்கம் காட்டும் அமெரிக்கா ஏன் பாகிஸ்தானோட நெருக்கம் காட்டுறாங்க? இந்தியாவுக்கு எதிர்ப்பு நிலையில் அமெரிக்கா இருக்காங்களா? பாகிஸ்தான் கூட அதிக நெருக்கம் காட்ட என்ன காரணம்? எந்த விஷயத்தில் அவங்க நெருக்கம் காட்டுறாங்க? நெருக்கம் காட்டுறது குறிப்பிட்டு யார் அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். தீவிரவாதத்தை கட்டுப்படுத்துவதில் பாகிஸ்தான் மிக தீவிரமாக செயல்பட்டு வருது. பாகிஸ்தான் படைகள் அரசு இதில் மிக சிறப்பாக செயல்பட்டு வருது. இது சொல்கிறதுலாம் யாருன்னா அமெரிக்கா சொல்கிறாங்க. அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க? பாகிஸ்தான் தீவிரவாதிகளை கட்டுப்படுத்துறதுல மிக தீவிரமாக செயல்பட்டு வராங்களாம். அதோட பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு படைகள் இருக்காங்க இல்லையா, பாதுகாப்பு படைகள் அரசு இதில் மிக சிறப்பாக செயல்பட்டு வராங்களாம். யாரை? தீவிரவாதிகளை கட்டுப்படுத்துவதில் பாகிஸ்தான் சிறப்பாக செயல்பட்டு வராங்கன்னு அமெரிக்கா சொல்கிறாங்க. அமெரிக்கா பாராட்டியிருக்காங்க. கடந்த சில நாட்களாகவே பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திடீர்னு பாகிஸ்தான் நாட்டு தலைவர்களை புகழ்ந்து பேச தொடங்கியிருக்கார். இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கு என்று கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுடைய அவங்களுடைய நிலைப்பாடு, பாகிஸ்தான் செய்யக்கூடிய சதி வேலைகள் என்ன, தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் எந்த அளவுக்கு ஒரு புகலிடமாக இருக்கின்றது, பாகிஸ்தான் அரசு எப்படி தீவிரவாதிகளை ஆதரிக்கிறாங்க அப்படின்னு ஆதாரத்தோடு நாம் வெளிப்படுத்தியிருக்கோம். அப்படி இருந்தும் கூட நமக்கு முழுக்க முழுக்க பாகிஸ்தான் எதிராக இருக்கின்றார்கள் அப்படி தெரிந்தும் கூட நம்மை கோபப்படுத்தக்கூடிய வகையில் அமெரிக்கா பாகிஸ்தானை புகழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் பேச்சு பொருளாக மாறி இருக்கு. ட்ரம்ப் பேசும்போது சொல்கிறாரு, பாகிஸ்தானில் நல்ல தலைவர்கள் இருக்காங்க. இதை நான் சொல்லும்போது சில பேருக்கு பிடிக்காதுங்கிறாரு. அதையும் குறிப்பிட்றாரு. யாருக்கு பிடிக்காது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே வேணுன்ட்டு வெறுப்பேற்றணும் அப்படிங்கிறதுக்காக பாகிஸ்தானில் நல்ல தலைவர்கள் இருக்காங்க. இது நான் சொல்கிறதுனால சில பேருக்கு பிடிக்காமல் கூட போகலாம். ஆனால் அதுதான் உண்மை. பாகிஸ்தான் தலைவர்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் தான் போரை நிறுத்தினேன். எந்த போரை? பாகிஸ்தான் இந்தியாவுக்கு இடையிலான அந்த போர் நடந்தது இல்லையா, பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு ஆப்ரேஷன் சிந்தூர் இந்தியா மேற்கொண்டாங்க. அதுக்கு பிறகு நடைபெற்ற அந்த பதற்றமான சூழல் முடிவுக்கு வர காரணம் நான் தான் அப்படின்னு ட்ரம்ப் திரும்பவும் சொல்லியிருக்காரு. ஆனால் நான் தான் அந்த போர் நிறுத்தினேன், ஆனால் யாரும் எனக்கு பாராட்டு தெரிவிக்கலை. இந்த பெரிய போரை தடுத்ததற்கான அமெரிக்காவின் பங்கை இந்தியா மதிக்கலைங்கிறார். இது ஒரு பெரிய போரை அவர் தடுத்துட்டாராம். அவ்வளோ பெரிய பவர் அப்படி இருக்குது அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் போரை தடுக்கலாம், இஸ்ரேல் ஹமாஸ் போரை தடுக்கலாம், இதெல்லாம் தடுக்க முடியல. இதை விட பெரிய போராக இந்தியா பாகிஸ்தான் இப்போ நடந்தது. அதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு பதற்றமான சூழல், போர் தொடங்குவதற்கான ஒரு தீவிரமான சூழல் இருந்தது. அந்த பதற்றத்தை தணிக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய ரஷ்யா உக்ரைன் போர் போன்று இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்கலை. பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக இந்தியா என்ன பண்ணுறாங்க, பாகிஸ்தான் இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்களை மட்டும்தான் துல்லிய தாக்குதல் நடத்தி அடிக்கிறாங்க. அது மிகப்பெரிய ஒரு விடயமாக பாகிஸ்தான் இந்தியாவுக்கு, அதாவது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பெருமை, பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அடின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த தாண்டி பெரிய இரண்டு நாடுகளுக்கு இடையிலான போராக அது மாறலை. ஆனால் ஒரு மிகப்பெரிய போரை தடுத்ததற்கு அமெரிக்காவினுடைய பங்கை இந்தியா மதிக்கல அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறார். இந்த நிலையில தான் அமெரிக்க இராணுவ ஜெனரல் சொல்லியிருக்காரு, இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையேயான உறவுகளை ஒரு கோணத்தில் மட்டும் பார்க்கக்கூடாது அப்படின்னு தெரிவிச்சிருக்கார். பாகிஸ்தான் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கி வராங்க அப்படின்னும் அவர் சொல்றார். இன்னும் அவர் சொல்லும்போது சொல்றாரு, இந்தியாவுடைய வெளியுறவுத்துறைக்கு அதிருப்தி ஏற்படுத்தலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அவருடைய அந்த கருத்து அப்படிங்கிறது. குறிப்பாக ஏப்ரல் மாதத்தில் நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானை சர்வதேச அளவில் தனிமைப்படுத்தும் இந்தியா முயற்சிட்டு வராங்க. அதுக்காக பல உலக நாடுகள் 50 பேர் கொண்ட எம்பிக்கள் 7 குழுக்களாக பிரிக்கப்பட்டு பல உலக நாடுகளுக்கு அமெரிக்கா, ரஷ்யா அப்படின்னு அனுப்பப்பட்டு பாகிஸ்தானுடைய சதி திட்டங்களை ஆதாரத்தோடு தெரிவிக்க அனுப்பப்பட்டு அவங்களும் திரும்பி வந்துட்டாங்க. இப்படி பாகிஸ்தானை உலக அளவில் தனிமைப்படுத்த இந்தியா முயற்சித்து வராங்க. இந்தியாவினுடைய இந்த தீவிர முயற்சிக்கு இடையில தான் அமெரிக்காவுடைய அந்த பாதுகாப்பு ஜெனரல் மைக்கேல் குரில்லா பாகிஸ்தானுடைய பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை பாராட்டி பேசியிருக்கார். பாகிஸ்தான் தீவிரமான பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை ஈடுபட்டிருக்கு அப்படின்னு அவர் சொல்றார். ISIS இந்த மாதிரி அதுக்கு எதிராக பாகிஸ்தான் சிறப்பாக செயல்பட்டு வருது அப்படின்னும், இந்தியாவுடனான உறவை மேம்படுத்த பாகிஸ்தான் உடனான உறவை துண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. 2 நாடுகளுடனான உறவுகளின் சாதகமான அம்சங்களை கருத்தில் கொள்ள வேண்டும், அதை சார்ந்து அணுக வேண்டும் அப்படின்னும், 2 நாடுகளுக்கு இடையிலான மோதலை 2 துருவங்கள் போல பார்க்கக்கூடாது, இந்தியா பாகிஸ்தான் 2 துருவங்கள் கிடையாது, இதை நினைவில் கொள்ள வேண்டும் அப்படின்னும், அதோட பாகிஸ்தான் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்துவதில் சிறப்பாக செயல்படுது அப்படின்னும் சொல்லியிருக்காரு அமெரிக்காவுடைய பாதுகாப்பு ஜெனரல். அதோட மட்டும் நிக்கல, என்ன பண்றாரு, பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி ஜெனரல் ஆசிம் முனீரை வெகுவாக பாராட்டுறார்.
ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகளை இலக்காக கொண்டு பாகிஸ்தான் இராணுவம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க. பாகிஸ்தானில் இருந்து செயல்படக்கூடிய ஐஎஸ்ஐஎஸ் குழு அமெரிக்காவிற்குள் தாக்குதல் நடத்த முயலும் தீவிரவாத குழுக்களில் மிகவும் ஆபத்தான குழுவாக இருக்கு. இது வளர விடாமல் தடுக்க பாகிஸ்தான் தேவையான முயற்சிகளை செய்து வராங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. பாகிஸ்தானுடன் அமெரிக்கா நெருக்கமாகி வராங்க. சமீபத்தில் அமெரிக்காவினுடைய கோரிக்கை ஏற்றுக்கொண்டு ஐஎஸ்ஐஎஸ் கோரசான் பயங்கரவாதிகளை பாகிஸ்தான் கொன்று இருக்காங்க. அமெரிக்காவுடன் உளவுத்துறை தகவல்களை பரிமாறிக்கொண்டதன் மூலமாக 5க்கும் மேற்பட்ட ஐஎஸ்ஐஎஸ் உயர்மட்ட தலைவர்களை பாகிஸ்தான் கைது செஞ்சிருக்காங்க. முகமது ஷரீபுல்லா அப்படிங்கிறவர் 2021ஆம் ஆண்டு காபூல் விமான நிலையத்தில் நடந்த தற்கொலைப்படை தாக்குதலில் தொடர்புடையவர். இந்த தாக்குதலில் 13 அமெரிக்க இராணுவ வீரர்கள் மற்றும் 160 பொதுமக்கள் கொல்லப்பட்டாங்க. இந்த தீவிரவாதியை தான் பாகிஸ்தான் கைது பண்ணியிருக்காங்க. ஜெனரல் ஆசிம் முனீர் தன்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு குற்றவாளி கைது செய்த தகவலை தெரிவித்ததாகவும் அவர் அமெரிக்காவுக்கு நாடு கடத்த தயாராக இருப்பதாகவும் அமெரிக்க ஜெனரல் குரிலா தெரிவித்திருக்கார். இதன் காரணமாக தான் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்துவதில் பாகிஸ்தான் மிக தீவிரமாக செயல்பட்டு வராங்க. பாகிஸ்தான் படைகள் அரசு இதில் மிக சிறப்பாக செயல்பட்டு வருது அப்படின்னு அமெரிக்கா பாராட்டியிருக்கு. பயங்கரவாதிகளை எதிர்க்க பாகிஸ்தான் சிறப்பாக செயல்பட்டதாக அமெரிக்க இராணுவ தளபதி சொல்லியிருக்கக்கூடிய நிலையில தங்கள் நாட்டு இராணுவ தின கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ள பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி ஆசிம் முனீருக்கு அமெரிக்க அரசு அழைப்பு விடுத்திருக்காங்க. இதுதான் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது இந்திய வெளியுறவு கொள்கையினுடைய தோல்வி அப்படின்னு கூட காங்கிரஸ் விமர்சனம் பண்றாங்க. அப்போ இந்தியாவை பொறுத்தவரையும் மத்திய அரசு பாகிஸ்தானுக்கு எதிராக உலக நாடுகள் மத்தியில் பாகிஸ்தானுக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கக்கூடிய வகையில் அவங்க நடவடிக்கை மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அமெரிக்காவில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சிக்கு பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதியை கூப்பிடுறாங்க அப்படின்னும் போது, பாதுகாப்பு அமைச்சரை கூப்பிடுறாங்க அப்படின்னும் போது அது இந்தியாவுடைய வெளியுறவுத்துறைக்கு ஒரு பெரிய தோல்வி அப்படின்னு காங்கிரஸ் விமர்சனம் பண்ணியிருக்காங்க.